ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே டேஸ்டியான ஒரு குழம்பு ரெசிபி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். எல்லாருக்குமே ரொம்பவே பிடித்தமான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க செய்ய போகிறோம். இது கல்யாண வீட்லலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்க. ஆனால் வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சிடலாங்க. அதுக்கு சின்ன சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், ஒரு 8 கத்திரிக்காய் எடுத்துருக்கேங்க. எப்போவுமே பிஞ்சு கத்திரிக்காயை எடுங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு, அதுதான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ அந்த கத்திரிக்காயை சென்டரில் மட்டும் கோடு போட்டு ஒரு 4ஆக கட் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ அதை எண்ணெயில் சேர்த்து நல்லா டீப் ஃப்ரை பண்ண போகிறோங்க. ஒரு 5 மினிட்ஸ் எடுக்குங்க. அதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாங்க. இப்போ இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு சூப்பரான ஒரு மசாலா தாங்க ரெடி பண்ண போகிறோம். மசாலா தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு டேஸ்ட் அதிகப்படுத்தி கொடுக்குங்க. ஒரு 10லேருந்து 20 சின்ன வெங்காயம், ஒரு 6 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இந்த குழம்புக்கு பொதுவாகவே சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன வெங்காயம் போட்டு. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுமே கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 வெந்தய விதைகள், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய். நான் இன்றைக்கி 3 மிளகாய் எடுத்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் குருமிளகு, கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அரை மூடி தேங்காய், இதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பொடிகள்லாம் ஆட் பண்ண போகிறோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதே கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதுமே 2 பச்சை மிளகாய் லைட்டாக வதங்கினதும் ஒரு கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 4லேருந்து 5 சின்ன வெங்காயம், கொஞ்சம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஃபைனாக அரைச்ச மசாலாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். சூடு வர்ற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு, இந்த குழம்பு ஓரளவுக்கு கட்டியான கன்சிஸ்டன்சியில் வேணுங்க. அதனால் நான் ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். ரொம்ப தண்ணியாட்டு இருந்தால் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அவ்வளோ டேஸ்ட் வராதுங்க. அதனால் இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. ஒரு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு ஓரளவுக்கு நல்லாவே ரெடியாக இருக்குது. ஒரு கட்டியான ஒரு கன்சிஸ்டன்சியும் வந்திருக்கு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு விட்டுறலாங்க. ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டிங்கனாலே போதும். இப்போ சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான சாப்பாட்டுக்கு இப்படி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.